ஹாய் பசங்களா, வெல்கம் டு ஜானஸ் நீ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னமா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் 2026 அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இயர் 2026 தான் புதுசாக ஒரு ஸ்டெப் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் லைவ் ஃபோட்டோ. இந்த லைவ் ஃபோட்டோ அப்படின்றது இத்தனை வருஷத்தில் நீட் அப்ளிகேஷனுக்கு நமக்கு கேட்டதே கிடையாது பசங்களா. பட் இந்த இயர் தான் லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லைவ் ஃபோட்டோ அப்படின்றது நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஃபோனில் அப்ளிகேஷன் போடுறோம், இல்லைனா கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கேமராவை ஆன் பண்ண சொல்லி நம்மளோட ஃபோட்டோவை கேப்சர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் லைவ் ஃபோட்டோ. ஒன்ஸ் அந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஆதார் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ நம்மளோட ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் லைவ் ஃபோட்டோவையும் அவங்க மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் பசங்களா. பட் சப்போஸ் உங்களோட லைவ் ஃபோட்டோவும் ஆதார் ஃபோட்டோவும் மேட்ச் ஆகல, மிஸ் மேட்ச்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், யார்கிட்ட நம்ம போய் அட்டஸ்டேஷன் வாங்கி சைன் வாங்கி சீல் வச்சு அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு மிஸ் மேட்ச்னு வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே நீங்கள் பதட்டமே பட வேணாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி நீட் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டு டெமோ வீடியோ ஸ்டார்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் டீடைல்டாக வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் அப்ளிகேஷன் டைமில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக ஒரு ப்ராப்ளமையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தனித்தனி வீடியோஸும் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களால் ஃபிங்கர் பிரிண்ட் அப்லோட் பண்ண முடியல, பட் நான் அவங்க சொன்ன கேபி சைஸில் தான் மேம் வச்சிருக்கேன், பட் என்ன பண்ணாலும் அப்லோடே ஆக மாட்டேதுன்னு நிறைய பசங்க சொன்னீங்க. ஸோ எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் அப்லோட் பண்ணால் ஈஸியாக நம்ம சப்மிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கும் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபோட்டோவில் சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபோட்டோவில் நேம் இருக்கணுமா, டேட் இருக்கணுமா, அண்ட் ஆல்சோ ஃபோட்டோக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கணும்னு நிறைய பசங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஃபோட்டோக்கான தனி வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய பசங்களுக்கு எந்த கோட் மேம் நான் சூஸ் பண்ணணும்னு தெரியல, கோட் 1லேருந்து கோட் 7க்குள்ளே நான் எந்த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கோடில் வருவேன் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ கோட் 1லேருந்து கோட் 7 வரைக்கும் யார் எந்தெந்த கோட் அப்படின்றதுக்கும் நான் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டாக கவுன்சிலிங் அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லா கைடன்ஸுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைவ் ஃபோட்டோ சொன்னோம் இல்லையா, இந்த லைவ் ஃபோட்டோ எப்போ மேம் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பசங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் தான் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதில் கரெக்டாக 10th ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த 10th ஸ்டெப்பில் தான் நம்ம லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் 10th ஸ்டெப் நம்ம வருவோம். ஸோ ஒன்ஸ் 10th ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே அவங்க என்ன சொல்லிடுவாங்க, ப்ளீஸ் கனெக்ட் த வெப்கேம். நீங்கள் ஃபோனில் போடுறீங்க, அப்ளிகேஷன் ஃபோனில் போடுறீங்க, இல்லை லேப்டாப்பில் போடுறீங்க, இல்லை டேப்பில் போடுறீங்க, இல்லை கம்ப்யூட்டரில் போடுறீங்க அப்படின்னா அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய கேமராவை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளால் ஃபோட்டோவை கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேமராவை ஆன் பண்ணிடுவோம். சப்போஸ் உங்கள்கிட்ட கேமரா டிவைஸ் இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போயிருக்கீங்க, அங்கேயும் உங்ககிட்ட கேமரா அவைலபிளாக இல்லை அப்படின்னா இங்கே ஒரு QR கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நம்மளோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்னொரு சினாரியோவும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கீங்க, பசங்க கோச்சிங்காகவோ இல்லை வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்டு இருக்காங்க, நீட்டுக்காக கோச்சிங்க்கு வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோவை நம்மளால் லைவ்ல அப்லோட் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் தான் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் 9 ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும்ல, அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள அங்கேருந்து அவங்க வச்சுருப்பாங்களே டிவைஸ், அவங்ககிட்ட கேமரா இருக்குது, ஃபோனில் கேமரா வச்சுருக்காங்க, இல்லை லேப்டாப்பில் கேமரா வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பை மட்டும் அவங்கள பண்ண சொல்லிடுங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த ஸ்டெப்பை மட்டும் கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஐடியா. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம கேமரா ஆன் பண்ணோன்னு இங்கே லைவ் கேமரான்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம கேமரா ஆன் ஆகி நம்ம ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இருக்கு இல்லையா, கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு நேராக இருக்கக்கூடிய கேமராவில் ஃபோட்டோ கேப்சர் ஆகி இங்கே கேப்சர்டு லைவ் ஃபோட்டோகிராஃப்னு இருக்குல்ல, ஸோ கேப்சர் பண்ண ஃபோட்டோ இந்த இடத்துல ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்குது, ஃபேஸ் கிளியராக தெரியுது, உங்களோட இயர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது அப்படின்னா நீங்கள் அப்லோட் ஃபோட்டோகிராஃப்னு கொடுக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் எடுக்கும் போது ஆட்டி ஆட்டி எடுத்துட்டீங்க, இல்லை பிளர்ராக இருக்குது ஃபோட்டோ, கிளியராகவே இல்லை அப்படின்னா ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் கேமரா ஆன் ஆகி திரும்ப நீங்கள் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஃபோட்டோ, கரெக்டான ஆங்கிள், கரெக்டாக ஃபேஸ், பின்னாடி உங்களை தவிர வேறு யாருமே உங்களோட அண்ணா அக்காவோ இல்லை அப்பா அம்மாவோ யார் ஃபேஸும் தெரியாமல் உங்கள் ஃபேஸ் மட்டும் கிளியராக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கிளியராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ரிஃப்ரெஷ் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் அண்ட் ஆல்சோ இப்போ கேப்சர் பண்ணோம் இல்லையா இந்த லைவ் ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நோ இஷ்யூஸ், உங்களோட ஃபோட்டோ வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். சப்போஸ் உங்களோட லைவ் ஃபோட்டோவும் ஆதார் ஃபோட்டோவும் மிஸ் மேட்ச் ஆயிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோன் ஆகும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களோட லைவ் ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லையா அது இங்கே வரும், அதுக்கு பக்கத்துலேயே ஆதார் ஃபோட்டோகிராஃபும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ கேப்சர் டஸ் நாட் மேட்ச் த ஃபோட்டோ அவைலபிள் இன் யுவர் ஆதார் ரெக்கார்ட். ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் லைவ் ஃபோட்டோகிராஃபும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா, சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் சரியாக எடுக்காததுனால கூட மிஸ் மேட்ச்னு வந்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீகேப்சர் த லைவ் ஃபோட்டோ. நீங்கள் அகெயின் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப போய் இப்போ லைவ் ஃபோட்டோ எடுத்தோம் இல்லையா அதை அகெயின் நம்ம எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் எத்தனை தடவை எடுத்து அப்லோட் கொடுத்தாலுமே இந்த மாதிரி மிஸ் மேட்ச்னு வருது. ஸோ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ இஷ்யூஸ், கீழே ரெண்டாவதா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரொசீட் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் ஆதார் ஃபோட்டோ மிஸ்மேட்ச். Due to photo mismatch, you will have to upload photo verification document within 15 days of application form closure. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது உங்களோட ஆதார் ஃபோட்டோவும் லைவ் ஃபோட்டோவும் மிஸ் மேட்சாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பையும் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேமெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட், வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று காட்டும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் போய் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்மும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு மிஸ் மேட்ச்னு வந்தாலுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணலாம் பசங்களா. அண்ட் ஆல்சோ ஃபீ பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜ் இருக்கும்ல அந்த ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் காட்டும். என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் காட்டும். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி 15 டேஸ்க்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்போ இந்த 3 ஸ்டெப்பையும் இன்னைக்கு தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 15 டேஸ்க்குள்ளே இந்த ஃபார்மில் அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த 3 ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் ஃபோட்டோ வந்து மிஸ் மேட்சாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ் மேட்ச்னு வந்துருச்சுன்னா. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னுமே நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல, அப்ளிகேஷன் போடவே இல்லை, இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்டேட்டடாக இருக்கான்னு பாருங்கள் பசங்களா. சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணி ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு, நான் சின்ன வயசில் எடுத்த மாதிரியே என் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா இந்த மிஸ்மேட்ச் ப்ராப்ளமே இருக்காது. சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நோ இஷ்யூஸ், இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேருக்கு மிஸ்மேட்ச் வர்றதுக்கான மெயின் ரீசன் எதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னா ஆதாரில் மோஸ்ட் ஆஃப் த பசங்க ஸ்பெக்ஸ் போடுற பசங்க ஸ்பெக்ஸ் இல்லாம தான் ஆதார் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. மோஸ்ட்லி ஆதார் சென்டர்ஸில் ஃபோட்டோ எடுக்கும் போது உங்களோட ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ லைவ் ஃபோட்டோவில் நீங்கள் எப்பயுமே ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலுமே ஆதார் ஃபோட்டோவில் ஸ்பெக்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைவ் ஃபோட்டோலையும் ஸ்பெக்ஸ் இல்லாமல் எடுங்க. பிகாஸ் தேவையில்லாமல் இது ஒரு மிஸ்மேட்சாக இருந்தது அப்படின்னா நமக்கு தான் ப்ராப்ளம், நம்ம போய் அட்டஸ்டேஷன் வாங்கி அலைகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஸ்பெக்ஸ் இல்லை அப்படின்னா ஆதாரில் ஸ்பெக்ஸ் இல்லாமலே எடுங்க. பட் நீங்கள்
எக்ஸாம் அப்போ கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் போட்டுட்டு போகலாம். அவங்க ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலையே பட வேணாம். ஸோ ஒன்ஸ் மிஸ் மேட்ச்னு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வரும். இதை நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனே காட்டல மேம், எனக்கு பிரிண்ட்டுன்னு காட்டல, அப்லோடுன்னு காட்டுதுன்னு சில பசங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அப்லோடுன்னு காட்டுச்சு அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் டவுன்லோட் டாக்குமெண்ட் காட்டும். ஸோ அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிச்சிச்சு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களோட லைவ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஸோ இது அட்டாச் ஆகியே இருக்கும். அதே மாதிரி உங்களோட நேம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இன்பில்டாக இருக்கும். தயவு செஞ்சு யாருமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேருந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்காங்க மேம், ஸோ இந்த டாக்குமெண்ட்டை தான் நாங்கள் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, மிஸ் மேட்ச்னு வந்துச்சுன்னா ஸோ அதனால் நான் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், லைவ் ஃபோட்டோவில் என்னோட ஃபோட்டோவை நானே ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பாக அது மிஸ்டேக் தான். ஏன் அப்படின்னா அவங்களே லைவ் ஃபோட்டோவும் சரி, உங்களோட நேம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. மிஸ் மேட்ச்னு வந்துருச்சுன்னா அவங்களே இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி தான் அதில் நம்ம போய் அட்டஸ்டேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு யாருமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேருந்து டவுன்லோடே பண்ணிடாதீங்க. பசங்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபியும் ஒட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதை பேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி டாக்குமெண்ட் அப்லோடிங் செக்ஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோவோட ஹார்ட் காப்பியை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க ஃபோட்டோவே எக்ஸாம் டே அன்னைக்கும் சரி, கவுன்சிலிங்க்கும் சரி, அட்மிஷன் ப்ராசஸ், காலேஜ் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒரே ஃபோட்டோவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஃபோட்டோவாக ஒரு டைமில் எடுக்காதீங்க பசங்களா. ஸோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் கீழே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் சர்டிஃபைட் தட் உங்களோட நேம், யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்களோட நேம் போட்டுக்கோங்க. அண்ட் சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா சன் ஆஃப் ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி டாட்டர் அப்படின்னா டாட்டர் ஆஃப் அப்படின்னு உங்களோட ஃபாதர் நேமை போட்டுக்கணும். அண்ட் கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்ஓ அப்படின்றது ஒன்றுமே இல்லை பசங்களா. ஆர்ஓ அப்படின்றது ரெசிடென்ட், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற உங்களோட அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அட்ரஸ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அப்பியரிங் இன் நீட் யூஜி வித் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிட்டு is or was studying in class. ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க 10th போடணுமா 12th போடணுமா நிறைய பசங்களுக்கு டவுட் வரும். சேஃபஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா கிளாஸ் 10th, பிகாஸ் நம்ம கிளாஸ் 10th மார்க் ஷீட் சப்மிட் பண்ணியிருப்போம் இல்லையா. சப்போஸ் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்லே கிளாஸ் 10th முடிச்சிட்டிங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ். அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல்ட்டையோ அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ட்டையோ டேரெக்டாக போய் அட்டஸ்டேஷன் வாங்கி சப்மிட் பண்ணிடலாம். பட் சப்போஸ் சில பசங்க இப்போ நீங்கள் 11th 12th வேறு ஸ்கூல் வந்திருப்பீங்க, 10th படித்த ஸ்கூல் வேறு இடத்துல இருக்கும், வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், இல்லை வேறு ஸ்டேட்டில் கூட இருக்கலாம். மேம் என்னால் ட்ராவல் பண்ணி வாங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நோ இஷ்யூஸ். இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கூல்லே போய் பிரின்சிபல்ட்டையோ ஹெட் மாஸ்டர்ட்டையோ அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் 10th, பிகாஸ் கிளாஸ் 10th தான் நம்ம பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி நமக்கு மார்க் ஷீட் கையில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க, இப்போ ரிப்பீட்டராக இருக்கீங்க, ட்ராப்பராக இருக்கீங்க, ஆல்ரெடி எங்கிட்ட 12th மார்க் ஷீட்லாம் இருக்குமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் 12th போட்டுக்கலாம். பிகாஸ் நீங்கள் கிளாஸ் 12th கம்ப்ளீட் பண்ணி அதோட மார்க் ஷீட்டும் இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் நீங்கள் கிளாஸ் 12th முடிச்ச ஸ்கூலில் போய் அவங்கள்ட்ட பிரின்சிபல்ட்டையோ ஹெட் மாஸ்டர்ட்டையோ நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ் டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் நேம், இந்த இடத்துல ஸ்கூல் நேமை போட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யார்கிட்ட சைன் வாங்க போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யார்கிட்டலாம் சைன் வாங்கலாம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட வாங்கலாம், அண்ட் ஆல்சோ ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கலாம். இல்லை அப்படின்னா தாசில்தாரோ ஆர்ஐ இருப்பாங்க இல்லையா, ரெவென்யூ ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை டெப்யூட்டி தாசில்தாராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸர், கிளாஸ் 1 கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கலாம். அண்ட் சப்போஸ் நீங்கள் என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்பசி இருக்கும் இல்லையா, இந்தியன் எம்பசியில் இருக்கக்கூடிய கிளாஸ் 1 கெசட்டட் ஆஃபீஸர்ட்டையும் வாங்கலாம். மோஸ்ட்லி என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அவங்களோட பாஸ்போர்ட் தான் ஐடென்டிட்டி ப்ரூஃபாக கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களோட ஆதார் மிஸ் மேட்ச்னு வரும். ஸோ நீங்களுமே இந்த சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பசங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேமில் யார்கிட்ட நீங்கள் சைன் வாங்க போகிறீங்க, உங்கள் ஹெட் மாஸ்டர் அப்படின்னா உங்களோட ஹெட் மாஸ்டரோட நேம் இருக்கணும். உங்கள் நேமை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. இல்லை சப்போஸ் பிரின்சிபல்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா பிரின்சிபலோட நேம் இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டெசிக்னேஷனில் அவங்க பிரின்சிபல் அப்படின்னா பிரின்சிபல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லை ஹெட் மாஸ்டர் அப்படின்னா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் மேக்ஸிமம் அவங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்களும் கூட ஃபில் பண்ணலாம், இல்லை நீங்களே ஃபில் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். பிகாஸ் அவங்களோட நேம் டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ
முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட சைன் வாங்குறீங்க, யார்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்குறீங்களோ அவங்களே ஃபில் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஸ்கூல் நேம் அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் நேமில் உங்களோட ஸ்கூல் நேம் அண்ட் டீடைல் அட்ரஸ் உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கான்டாக்ட் நம்பரில் தயவு செஞ்சு உங்கள் கான்டாக்ட் நம்பரை கொடுத்துடாதீங்க. யார் சைன் போட்டாங்களோ ஹெட் மாஸ்டர் அப்படின்னா ஹெட் மாஸ்டரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி பிரின்சிபல் அப்படின்னா பிரின்சிபலோட கான்டாக்ட் நம்பர், தாசில்தார்னா தாசில்தாரோட கான்டாக்ட் நம்பர். ஓகே. அண்ட் அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட ஸ்டாம்ப், சீல் கம்பல்சரி வேணும். ஸோ அவங்க சைன் இங்கே போடணும் அண்ட் அவங்களோட சீல் சிக்னேச்சர் இங்கே வந்துடணும். டேட், பிளேஸ் இது எல்லாத்தையும் அவங்க என்டர் பண்ணிட்டு ஃபைனலாக ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the signature of the attesting authority should be fixed in such a manner that it appears partly on the certificate and partly on the latest photograph. இப்போ உங்களோட பிரின்சிபல் சைன் போடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க சைன் வேணும், சீல் வேணும். அதே மாதிரி மேலே இருக்கு இல்லையா ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ கிட்ட அவங்களோட சைன் வந்துட்டு இந்த ஃபோட்டோலையும் பாதி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்ம்லேயும் இருக்க மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபார்ம்லேயும் சைன் வந்துடும், உங்களோட ஃபோட்டோலையும் சைன் வந்துடும். ஸோ வாங்கும் போது இந்த மாதிரி அவங்கள சைன் பண்ண சொல்லி வாங்கிடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ல சைன்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் நம்ம என்டிஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜில் அப்லோட் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நார்மலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் 50 கேபிலேருந்து 300 கேபி சைஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த சைஸில் இருக்கக்கூடிய பிடிஎஃபை சூஸ் ஃபைல் கொடுத்து எப்பயும் போல் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மிஸ்மேட்ச் அப்படின்ற ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் ஒன்ஸ் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான சர்டிஃபிகேட்டான்னு பார்த்து அப்லோட் பண்ணுங்க. இப்போ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் இதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பசங்களா, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. நிறைய பசங்க இதை நினச்சி பயந்துட்டு இருந்தீங்க. சிம்பிளாக இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ட்டையோ ஹெட் மாஸ்டர்ட்டையோ அட்டஸ்டேஷன் வாங்கி இதை அப்லோட் பண்ணிடுங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ நிறைய பசங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் நம்புறேன், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, மேம் நான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் மேம், எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபோட்டோவில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியல, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோட் பற்றி தெரியல அப்படின்னா எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அந்த வீடியோ போய் பாருங்கள். சப்போஸ் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all, take care and bye bye.